இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு துருவிய கேரட்டு, அது ஒரு கப்பு பால், 1/4 கப்பு ஜீனி, 3 ஸ்பூன் நெய், கொஞ்சம் 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நாங்கள் ஆட் பண்ணல. இந்த மில்க்மெய்ட் வந்து எங்களுக்கு ஆட் பண்ணால் பிடிக்கும், அதுக்காக நாங்கள் ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். மில்க்மெய்ட் ஆப்ஷனல் தான். ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு அதுக்கப்புறம் இந்த கேரட்டை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் பால் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கனமான பாத்திரமாக இருந்தால் தான் கொஞ்சம் அடியில் பிடிக்காமல் பண்ணுறது, அல்வா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஒரு கப்பு பாலை ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா வேகட்டும். நல்லா வேக விட்டு அப்புறம் தான் நம்ம சீனியை ஆட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வச்சு ஜீனியை போடுவோம். ஜீனியை போடும்போது இன்னும் கொஞ்சம் இலகும். அப்போ இன்னும் கொஞ்சம் சுருள வேக விட்டு அப்புறம் நம்ம மில்க்மெய்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டு அப்புறம் நெய்யை ஊற்றி இந்த பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து போடணும். கனமான பாத்திரம் வச்சதுனால பார்த்தீங்களா, அடியே பிடிக்கலை. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டு வைக்கணும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். இப்போ நம்ம இந்த சீனியை ஆட் பண்ணிடுவோம். ஒரு கப்பு கேரட்டுக்கு 1/4 கப்பு ஜீனி போடும். ஏன்னா நம்ம மில்க்மெய்டு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணாம். ஆனால் இதுவே சரியாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் திகட்டிடும். இப்போ இது கொஞ்சம் இலகிருக்கா, அதனால் இன்னும் கொஞ்சம் திக்காக வர விட்டு மில்க்மெய்டு ஆட் பண்ணுவோம். உருண்டு வந்துருச்சு யாருங்க, இந்த பாத்திரத்தை விட்டு வந்துருச்சு. அதனால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மில்க்மெய்டை ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் சொல்லட்டும். அல்வா ரெடி ஆயிடுச்சு, சுருண்டு வந்துருச்சு. இப்போ நெய்யை ஊற்றி பருப்பை தாளிக்க வேண்டியதான். தாளிக்க கண்ணி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி
நெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த முந்திரி பருப்பை போட்டுருவோம். இப்போ இந்த கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு நெய் இதுவே கரெக்டாக இருக்குது, வேணா இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.